Hi friends, welcome to tutorjobs.com. Tally ERP 9ல value added tax எப்படி போடணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா VAT tax என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வேட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மல்டி ஸ்டேஜ் டேக்ஸ். ஒரு பொருளோட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அது நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் டேக்ஸ்னு சொல்லுவோம். இந்த வேட் டேக்ஸ் நமக்கு ஒன் ஆஃப் தி இன்டைரக்ட் டேக்ஸ். என்னது பார்த்தீங்க அப்படின்னா பொருளை விற்கும் பொழுதும் வாங்கும்பொழுது டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ட்டையும் செப்பரேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க போகிறோம். அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம். வேட் டேக்ஸோட பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0% எக்ஸம்டட் சொல்லுவோம். இதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். அதே போல் 1% வந்துட்டு இப்போ கோல்டு சில்வருக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 1% கால்குலேட் பண்ணுவாங்க. 5% பார்த்திங்க அப்படின்னா கீபோர்ட் மவுஸ் அதே போல் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் அதன் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்துட்டு 5% ஆஃப் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. 14.5 பார்த்திங்க அப்படின்னா கார் பைக்கு அதே போல் வந்துட்டு ஃபேன் இதுக்கெல்லாம் வந்துட்டு 14.5 டேக்ஸ் நமக்கு கலெக்ட் பண்ணுவோம். இதோட ஓல்டு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 0, 1, 4.4 இருக்கும். அதாவது இந்த 5% இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 4% இருந்துச்சு. 14.5 இதுக்கு முன்னாடி 12.5 இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த ஓல்டு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு இந்த டேலி சாஃப்ட்வேரில் வந்து நம்ம புதுசாக ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேலி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். டியூட்டர்ஜோஸ் வேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான கரண்ட் பீரியட் 1/4/2010 to 31/3/2011 கொடுத்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரான்சாக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேட் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக F11 கம்பெனி ஃபீச்சர்ஸில் போயிட்டு எனேபிள் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கணும். செட் ஆல்டர் வேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கம்பெனி ஃபீச்சர்ஸ் அதாவது F11 கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டாச்சரி அண்ட் டாக்ஸேஷன் ஃபீச்சரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் எனேபிள் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதுக்கு எஸ் கொடுத்துக்கணும். எனேபிள் வேல்யூ ஆடட் டேக்ஸ் எஸ் கொடுத்துக்கணும். செட் ஆல்டர் வேட் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. இது எஸ் கொடுத்தா அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர் ஓப்பன் ஆகும். இங்கே ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் டீலர் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் சூஸ் பண்ணிவிட்டு ரெகுலர் வேட் அப்ளிகபிள் ஃப்ரம் இப்போ வந்து அப்படின்னா 1 ஏப்ரல்லேருந்து இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டிரான்சாக்ஷன் போட போகிறோம். ஸோ டிரான்சாக்ஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்டிங் வவுச்சர் நம்ம டிரான்சாக்ஷன் கொடுத்து போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் வேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வேட் இருக்குது. ஒன்று இன்புட் வேட், இன்னொன்று அவுட்புட் வேட். இன்புட் வேட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது போடுறது பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வேட். அவுட்புட் வேட்டுங்கிறது நம்ம ஒரு பொருளை சேல் பண்ணும்போது போடுறது அவுட்புட் வேட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸில் ஒரு 2 ட்ரான்சாக்ஷன், பர்ச்சேஸில் ஒரு 2 எக்ஸாம்பிள் ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். சில பாருங்கள் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் April 5th அன்னைக்கு goods purchased on credit from ABC traders for the following items: keyboard 20 numbers at the rate of 300 each, mouse 20 numbers at the rate of 250 each, monitor 15 numbers at the rate of 6000 each. இதுக்கான பில் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 கொடுத்துருக்காங்க. டேட் வந்துட்டு கிரெடிட் டேஸ் வந்து 10 டேஸு. டோட்டலாக இது எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 4% ஆஃப் டேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது டிரான்சாக்ஷன் April 10th அன்னே கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேட் வந்துட்டு 12.5%. ஸோ இந்த டேக்ஸ் எப்படி போகிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கானக்கு F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 54 கொடுத்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் வவுச்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான கீ F9 கொடுத்தா நமக்கு பர்ச்சேஸ் வவுச்சர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பர்ச்சேஸ் வவுச்சரில் பாருங்கள் நமக்கு இங்கே பார்ட்டி நேம் இருக்குது. நமக்கு யூஸ்வலாக என்ன இருக்கும் அப்படின்னா பார்ட்டி நேம் தென் பர்ச்சேஸ் லெஜர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த காமன் லெஜர் எஸ் கொடுத்துட்டு அப்படின்னா பர்ச்சேஸ் லெஜர் ஓப்பன் ஆகிடும். பட் நமக்கு இந்த வேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ச்சேஸ் லெஜர் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா வேட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்டேஜ்க்கு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேம் கொடுத்து மென்ஷன் பண்ணணும். நேம் பக்கத்தில் என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் கொடுத்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் 12%, கிரெடிட் பர்ச்சேஸ்
5% credit purchase 1 இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் 4க்கான டேக்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த வவுச்சர் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா 4க்கான ப்ராடக்ட் மட்டும்தான் போட முடியும். வேறு பர்சன்டேஜுக்கான ப்ராடக்ட் போட முடியாது. 12.5 போட்டோம் அப்படின்னா 12.5 மட்டும் தான் போட முடியும். வேறு பர்சன்டேஜுக்கான ப்ராடக்டை போட முடியாது. ஸோ அதுக்காக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்ரேட்டாக நமக்கு ஒரே வவுச்சரில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் உடைய பொருட்களை பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்ச்சேஸ் லெஜரை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக F12 கான்ஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் காமன் லெஜர் அக்கௌண்ட் ஃபார் ஐட்டம் அலோகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நோ கொடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு பார்ட்டி நேம் யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க நேம் நம்ம கொடுக்கணும். நம்ம ஏபிசி ட்ரேடர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே ஏபிசி ட்ரேடர்ஸ் இல்லை. ஸோ ஆல்ட் சி கொடுத்துட்டு ஏபிசி ட்ரேடர்ஸ் கொடுத்துக்கோங்க. அவங்க சன்ட்ரி கிரெடிட்டாஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும், நேம் ஆஃப் ஐட்டம் என்ன ஐட்டம் அப்படின்னா ஃபஸ்ட் ஐட்டம்ஸ் பாருங்கள், கீபோர்ட் 20 நம்பர்ஸ் 300 ஈச். இப்போ நம்ம கீபோர்டு இங்கே இல்லை. ஆல்ட் சி கொடுத்துட்டு கீபோர்டு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான அண்டர் வந்துட்டு ஸ்டாக் இன் ஹேண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் இன் ஹேண்ட் இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு இதுக்கான யூனிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ சிம்பிள் நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஃபார்மல் நேம் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் வேட் இன் பர்சன்டேஜ், இதுக்கான வேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4% கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ 4% மென்ஷன் பண்ணிக்கிறோம். கமாடிட்டி கோட் அப்படின்னு இருக்கும். நமக்கு வேட் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் எந்த வேட் ரிட்டன் ஃபைல் பண்ணும்பொழுது ஒரு ப்ராடக்ட் நமக்கு எந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் அந்த கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை வகையான ப்ராடக்ட் வச்சுருக்கோம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டி கோடு இருக்கும். அந்த கமாடிட்டி கோட் போட்டு தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேட் ரிட்டன் நமக்கு ஃபைல் பண்ணுவோம். நமக்கு டேலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போதே கமாடிட்டி கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாடிட்டி கோடும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நான் கொடுக்கல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமாடிட்டி கோடை கொடுத்துக்கலாம். இதுக்கான குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 20 numbers at the rate of 300 each. இங்கே நமக்கு என்ன பண்ணும் 20 numbers at the rate of 300 each நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பர்டிகுலர் ஓப்பன் ஆகும். இந்த பர்டிகுலர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸாங்கிறத மென்ஷன் பண்ணணும். நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதால் ஆல்ட் சி கொடுத்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் 4% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே யூஸ் இன் வேட் ரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் 4% கொடுத்துக்கோங்க. யூஸ் ஃபார் அசஸபிள் வேல்யூ கேல்குலேஷன் எஸ், அந்த பேஸ்ட் ஆன் வேல்யூ கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மவுஸ் இங்கே இருக்காது, மவுஸ் கொடுத்துக்கணும். ஸ்டாக் இன் ஹேண்ட் நம்பர்ஸ் அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேட் வந்துட்டு 4%. இதுக்கான குவான்டிட்டி 20 numbers 250 each. 20 250 நான் கொடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் பர்ச்சேஸ் 4% அதே சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது மானிட்டர் இருக்காது. ஆல்ட் சி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் இதுக்கான யூனிட் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் வேட் இன் பர்சன்டேஜ் 4% இது கொடுத்துக்கோங்க. இதுக்கான குவான்டிட்டி வந்து 15 numbers at the rate of 6000 each. இப்போ நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா போட்டாச்சு. இங்கே ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணுற கிரெடிட் பர்ச்சேஸ் 4%ங்கிறத சூஸ் பண்ணியாச்சு. நமக்கு டோட்டலாக 1,01,000 நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான நமக்கு வேட் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது போடக்கூடிய வேட் பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வேட் சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு இன்புட் வேட் கண்டுபிடித்து நமக்கு என்ன பண்ணோம், இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு கீழே கர்சர் வச்சுட்டு ஆல்ட் சி கொடுத்துக்கோங்க. இன்புட் வேட் 4% நான் கொடுத்துக்கிறேன். அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் இங்கே வேட் கொடுத்துக்கோங்க. இதுக்கானது பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வேட் 4%. ஸோ இங்கே இன்புட் வேட் 4% நான் கொடுத்துக்கிறேன். நார்மல் ரவுண்டிங் கொடுத்து இதுக்கான டேக்ஸ் நம்ம கேல்குலேட் ஆகிடும். இது கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது கீழே நமக்கு எனக்கு தனியாக டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்போ தனியாக நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதுக்கான பில் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 09 10 days. இங்கே 09 கொடுத்துக்கிறேன், 10 days கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ அடுத்து செகண்ட் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் எப்படி போடணும், அது சேல்ஸ் டிரான்சாக்ஷன் எப்படி போடணும், இதுக்கான வேட் ரிப்போர்ட் எப்படி எடுத்து பார்க்கணுங்கிறத இதோட அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorju.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.